Hi friends, welcome to Shali MK Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அக்கா பொண்ணுக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்திட்டோம். சோ அத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அக்கா வந்து மார்னிங் 7 o'clockலாம் வந்து ரெடியாக இருக்க சொன்னா. ஸோ அதுக்காக நாங்கள் சீக்கிரமாக எழுந்துச்சி குளித்து ரெடி ஆகிட்டோம். பர்வீஷ் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவனை வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி முடித்தோன்னே அவனை எழுப்பி அப்புறமேட்டு அவனுக்கு வந்து லைட்டாக மேல் கழுவிட்டு அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அவனையும் நாங்கள் ரெடி ஆக்கிட்டோம். நான் வந்து இன்னைக்கு சாரீ கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து சாரீக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து காலைல நான் வந்து ரெடி ஆகிட்டேன். பர்வீஷ் வந்து தூங்கி முழிச்சோடனே தெரியாமல் நம்ம காருக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுலேருந்து நீ தூங்கி முடிச்சோன்னே பால் கூட குடிக்காம காருன்ட்டு காரையே தான் பார்த்துட்டு இருந்தான் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அம்மா அக்கா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி சாரீ கட்டியிருந்தோம். அக்கா வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால நாங்கள் வந்து பர்வீஷ் கிட்ட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வந்து 8:30 மணி போல் வந்து அக்கா எல்லாருமே வந்தாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து பைக்கில் வந்தோம். அப்புறம் அத்தாவோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து குட்டி யானையில் வந்தாங்க. நாங்கள் கரெக்டாக கிளம்புறோம். லைட்டாக துள்ளி போட ஆரம்பிச்சு ஐயோ மழை வந்துருமோ நினச்சி பயந்தோம். அப்புறமேட்டு வந்து மழை வரல, நல்ல வேலை. அதுக்கு வந்து நாங்கள் வந்து உவரி கோயிலில் வச்சு தான் மொட்டை போடுறோம். ஸோ உவரி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சம்பாலேஸ்வரர் கோயிலில் வந்து நிப்பாட்டி அங்கே வந்து சாமி எல்லாருமே கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு காலையில் சாப்பாடு வந்து அந்த கோயிலே சாப்பிட்டு அப்புறமேட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். இந்த கோயிலே வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு, நிறைய டிராவல்ஸ் வண்டி எல்லாமே நின்றுச்சு. அப்போவே நினச்சி ஊரில் வந்து பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஊரில் வந்து நல்லா கூட்டமாக இருந்துச்சு. பரிசையை பார்த்துட்டு இருக்கான். சட்னி கொண்டா. ஓடி வராங்க. பர்வீஷ்கா அவன் சுத்திட்டே அலையலான்னு பார்த்தான். வெயில் சூடு. செம்மலேஸ்வரர் கோயிலில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு உவரி கோயிலுக்கு போகிற வழியில் வந்து இன்னொரு அம்மன் கோயில் இருந்துச்சு. அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்புறம் நேராக வந்து உவரி கோயிலுக்கு போனோம். கடற்கரையிலேயே வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் மொட்டை போட்டு வந்து இங்கே வந்து கடலில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேராக மொட்டை போடுறதுக்கு தான் போனோம். அங்கே போனால் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. மொட்டை போடுறதுக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் நேராக மொட்டை போடுற இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போனால் ஒரு 7-8 பேர் மொட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் கிசிக்கு வந்து மொட்டை போட்டோம். எல்லா பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. கிசிகா என்ன பண்ண போறான்னு தெரியல. அவ ஏற்கனவே வந்து நல்ல தூக்க கலக்கத்துல வேற இருந்தா. மொட்டை போடும் போது பயங்கரமா அழுதுட்டா.
கிசி வந்து அழுது டயர்ட் ஆயிட்டா. ஒரு வழியாக மொட்டை போட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறமேட்டு வந்து கடலில் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் கிசிக்காட்ட வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். அவளும் அவங்க சித்தப்பா கிட்ட வந்து நல்லா விளையாண்டு இருந்தா. இது என்ன விளையாட்டு? அவளுக்கு வந்து காது குத்துறதுக்காக போனோம். பாப்பா காது வந்து என்னோட மடியில வச்சு தான் குத்துனாங்க. எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு, அவ மறுபடியும் எப்படி அழ போறாளோ அப்படின்ட்டு. காது வந்து உடனே குத்தி முடிச்சிட்டாங்க. 2 பக்கம் குத்தும் போது மட்டும் அவ ரொம்ப அழுதா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தை விளையாட்டு காமிச்சா அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. மொட்டை போடும் போது தான் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. அதை பார்க்க தான் பாவமா இருந்துச்சு. பாப்பாக்கு வந்து காது குத்தி கம்மல் போட்டோடனே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தா. அப்புறமேட்டு வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்து நாங்க போனோம். சாமி கும்பிட இடத்துல நல்ல கூட்டமா இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா பர்வீஷ் வந்து அவங்க அப்பாட்ட வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் அக்கா வந்து வீட்டுல வந்து எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தா. ஸோ அதை வந்து நாங்க வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஜூஸு ஐஸு அப்புறம் மாங்காய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க வரமோ அம்மா அங்க வரு அம்மா தங்கப்பட்டு சித்தப்பாவை பார்த்துட்டு இருக்கா. அவ சித்தப்பாவை பார்த்துட்டு இருக்கா. இங்கிட்டு கூட பரவாயில்ல. பல்லு பயங்கரமா தெரியுது. இன்னைக்கு வந்து இந்த டே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா போயிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். பாய்.